தலித்துகளை தாக்குகிறவர்கள் என்னை தாக்குங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னார். அதை உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாரு. தருண் விஜய்க்கும் அவர் ஏற்கனவே பாராட்டு தெரிவிச்சுக்கிறாரு. கட்சிக்குள்ளே இருந்தே இதற்கான எதிர்ப்பு குரல்லாம் வந்திருக்கு. இதை திருமாவளவன் எப்படி பார்க்குறாரு? ஒட்டுமொத்தமாக தலித் வெறுப்பை வந்து சிலர் உயர்த்தி பிடிக்கிற போது பிரதமர் தலித் மக்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை பேசிய அந்த நிகழ்வு அகில இந்திய அளவில் தலித்துகளுக்கு எதிரான சக்திகளுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்தது போல தான் அது அமைந்திருந்தது. பசுவை காப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கூட முஸ்லீம்களையும் தலித்துகளையும் தாக்குகிறார்கள். கர்வாப்சி என்று சொல்லுகிறவர்கள் கூட மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்று முஸ்லீம்களையும் கிறித்தவர்களையும் தாக்குகிறார்கள். மதம் மாறுகிறார்கள் என்று தலித்துகளை தாக்குகிறார்கள். ஆக தலித்துகளும் சிறுபான்மையினரும் குறிவைத்து தாக்கப்படுகிற ஒரு சூழலில் அவர்களால் இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் தலித்துகளை தாக்குகிறவர்கள் முதலில் என்னை தாக்குங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை பாதிக்கப்பட்டு வலியால் நொந்து கிடக்கிற தலித்துகளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அதை அங்கீகரிப்பது எவ்வளவுதான் முரண்பாடு இருந்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்பு இருந்தாலும், விமர்சனம் இருந்தாலும், அதை அங்கீகரிப்பது பாதிக்கப்பட்டவன் தரப்பிலிருந்து செய்ய வேண்டிய முதல் கடமை. அப்படி தான் வந்து தொடர் ரவிக்குமார் அதை அங்கீகரித்தார். நாங்களும் அப்படித்தான் அதை பார்க்கிறோம். அப்படி பேசுவதனாலேயே பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்றோ அல்லது மதவாத அரசியலுக்கு நாங்கள் உடன்பட்டு விட்டோம் என்றோ பொருள் அல்ல.